ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிவாஸ் vlog. இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் வந்து மண்டே அண்ட் டியூஸ்டேக்கான வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண்டே ஈவினிங் எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. பார்சல் அப்படின்னு அதை சொல்லிட முடியாது. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வந்து ஆன்லைனில் நான் பார்த்தேன், அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஃபோட்டோ தான் மண்டே ஈவினிங் நம்ம கைக்கு வந்துச்சு. அதை தான் இப்போ சிவராம் வந்து பிரிச்சுட்ருக்காரு. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வேர்டும் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. அறுபடை முருகன் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா முருகனோட அறுபடை வீடுகளுமே இதில் இருக்கும். நல்லதே நடக்கும். இந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த ஸ்பெஷலான வேர்ட். இந்த வேர்ட்ஸை வேண்டி தான் நான் நிறைய கடையிலையும் சரி, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் சரி நிறையாவே தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மீஷோவில் தான் இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு கிடைச்சிது. அதுலேயுமே ராஜ அலங்காரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபடை அழகன் அப்படின்னு சொல்லி இன்னும் 2, அதாவது இதே ஃபோட்டோவில் அந்த மேலே நல்லதே நடக்கும்னு எழுதியிருக்குல்ல, அதுக்கு பதிலாக ராஜ அலங்காரம் அறுபடை அழகன் சொல்லி மாற்றி எழுதியிருப்போம். ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற இதே ஃபோட்டோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபோட்டோவை நான் ஆர்டர் பண்ணேன். இந்த மாதிரி நல்லதே நடக்கும் அப்படின்ற இந்த ஃபோட்டோ வந்து என் தங்கச்சி வந்து பழனி போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோ அப்போ எனக்கு அதோட தெரியல, ஓகே நல்லா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ கார்த்திகை மாதம் முருகனுக்கு விளக்கு போடலாம் அப்படின்னு நினைக்கல, அந்த ஃபோட்டோ எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, அதே மாதிரி ஃபோட்டோ எப்படியாவது கிடைச்சா வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சு தேடினேன். எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நான் நல்லா செட் பண்ணிட்டு மறாவது நாள் காலையில் 6 to 7 விளக்கு போடணும்னு சொல்லிட்டு எல்லா விளக்கு, நெய், வெத்தலை எல்லாமே ரெடி பண்ணி நைட்டே வச்சுட்டேன். டியூஸ்டே மார்னிங் எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. ஹாப்பியாக எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்லபடியாக முருகனுக்கு விளக்கும் போட்டு முடிச்சாச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னால் இன்னைக்கு விளக்கு போட முடியுமா, 7 மணிக்குள்ளே விளக்கு போட முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எதனால அப்படின்னு நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் அவங்ககிட்ட. சுவாமி மலை முருகனுக்கு, பழனி முருகனுக்கு, பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு அரோஹரா, 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 அரோஹரா. நான் எந்திரிக்கும் போதே சிவா குட்டியும் என் கூட எந்திரிச்சிட்டாரு, பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க வெள்ளனாவையும். நான் குளிக்க போன உடனேயுமே பாப்பா என்கிட்ட அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்த டைம்ல தான் தோண ஆரம்பிச்சிச்சு, இனினா பாப்பா எந்திரிச்சிட்டாங்கன்னா என்னால் ஃப்ரீயாக எந்த வேலையுமே பார்க்க முடியாது. அப்ப சரி இன்னைக்கு 7 மணிக்குள்ள போட்டுருவோமா, 7 மணி தாண்டிச்சு அப்படின்னு சொன்னா மத்தியானம், அப்படி இல்லைன்னா சாயங்காலம் தான் போட முடியும். அப்படியே அது ஒரு யோசனையா இருந்துட்டே இருந்துச்சு, 7 மணிக்குள்ள போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிவா குட்டி வந்து கொஞ்சம் பாப்பாவோட அழுகை கொஞ்ச நேரத்துல நிப்பாட்டிட்டாரு. அப்புறம் பாப்பா ஒரு கரெக்டா ஒரு 6:45 நான் விளக்கு போட்டு முடிச்சுட்டேன். பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் காமாட்சி விளக்கே அடுத்து ஏற்றினேன். என் கூட சேர்ந்து சிவா குட்டியும் பூஜையில கலந்துக்கிட்டு அவரும் அரோகரா சொல்லி ஜாலியா பூஜையான இன்னைக்கு பூஜை. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எதையுமே நம்ம சாதாரணமா நினைக்கவே கூடாது. இதெல்லாம் முடிச்சிருவோம், இது செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாவும் நினைச்சிடவும் கூடாது, ரொம்ப கஷ்டமாவும் நினைச்சிடக்கூடாது. ஆனா பல கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு எப்பயுமே நான் எந்த விஷயம் பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வரதான் செய்யும். ஆனா ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்லையுமே நான் என்ன பண்ணிடுவேன்னா பின் வாங்கிடுவேன். அது எனக்கு இருக்க ஒரு கெட்ட பழக்கம். இது பண்ண முடியுமா, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு நானா முன்னக்கூடியே இமேஜினேஷன் பண்ணி நானாவே பயந்துக்கிட்டு நானாவே அதை செய்யாம விட்டுருவேன். இப்படியே நான் வந்து லைஃப்ல நிறைய விஷயத்த தவற விட்டுருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா வேற வழி இல்லை, நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடுறோம். அப்ப நானே என்னை பார்த்து சில நேரம் ஆச்சரியப்படுவேன். ஆக்சுவலா அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இவ்வளவெல்லாம் செய்வேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பிறந்த வீட்லயும் சரி, கல்யாணம் முடிச்சு வந்த வீட்லயும் சரி,
நான் செல்ல பிள்ளைன்னு தான் சொல்லலாம். அம்மாவும் அங்கே அம்மா பார்த்துப்பாங்க, இங்கே எங்கள் அத்தை பார்த்துப்பாங்க. எங்கள் அத்தையும் எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க, அங்கே எங்கள் அம்மாவே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. கல்யாணம் முடிஞ்சு இந்த 8 வருஷத்துல நானா கிச்சன்ல நின்று இல்லை சாமி ரூம்ல நின்றோ எந்த வேலையுமே நான் பார்த்ததே கிடையாது. இந்த 3 மாசம்தான் நான் எல்லாமே பண்றேன். அதனாலயே எனக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, நான் யாரு அப்படிங்கிறது எனக்கே தெரியற மாதிரி இருக்கு. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, யாராவது என் கூட இருந்தாங்கன்னா எனக்கு வேலை செய்யவே தோணாது, வேலையே செய்ய மாட்டேன். அது ஏனே தெரியாது. அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையிலையா இல்லை அவங்க ஏதாவது என்ன சொல்லிடுவாங்களான்ற பயத்துலையான்னு தெரியாது. ஆனால் நான் வேலையை செய்யவே மாட்டேன். இப்போ நானா இருக்கையில எனக்கா ஒவ்வொன்றா தோணுது, ஒன்னொன்னா செய்கிறேன். அது என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நானா எனக்கா சொல்லிக்கிறேன், எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நம்ம பண்ணும்போது தான் நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நானே எனக்கே சொல்லிக்கிறேன். முருகனுக்கு விளக்கு போட்டு முடிச்சு சிவா குட்டிக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நானும் பாப்பாவும் வீட்டில் இருக்கோம். பாப்பா அவங்க அப்பா கால் பண்ணவும் பாப்பா பார்த்து நல்லா ஜாலியாக பேசி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா அவங்க அப்பா போடுற மியூசிக்கு அவங்க அப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பாவை அங்கிட்ட பாட்டு பாட, இவங்களும் இங்கிட்ட இருந்து டான்ஸ் ஆட பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. மதியம் கொஞ்சம் ரெஸ்ட், ஒரு குட்டி ரெஸ்ட் முடிச்சோன்னே சிவா குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாரு. அப்புறம் அவருக்கு என்ன தேவைன்றத பார்த்துட்டு 2 பேத்துக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு பூ வாங்கியிருந்தேன். சரி, அது மலர்றதுக்குள்ள நம்ம கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பூவை கட்டி முடிக்கிறதுக்குள்ள பாப்பா பாதி பூவை அவங்களே தூக்கிட்டு போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பூ கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சிவா குட்டிக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்லைன்ல என்ன கிளாஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா யோகா கிளாஸ் தான். லாஸ்ட் வீக் தான் அவர் யோகா கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விட்டேன். எப்போ வீட்டில் போய் தான் கற்றுக்குருவோம். இப்போ இன்னைக்கு மழையாக இருந்தனால வீட்லேயே ஆன்லைன் கிளாஸ் மேம் லிங்க் அனுப்பிட்டாங்க. வீட்டில் இருந்தே சரி இந்த 2 டேஸாக வீட்டில் இருந்து தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மழையாக இருக்கு, போக முடியாது அப்படின்னு சொல்லி. சிவாகுட்டி 1 வீக் தான் கிளாஸ் போயிருக்காரு. ஆனால் அவரோட பாடி நல்லாவே ஸ்ட்ரெச்சபிள் ஆகுது. சூப்பராக சொல்லி தராங்க அவங்க. ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுனால நம்ம எங்கே இருந்தாலுமே கற்றுக்கலாம். கிளாஸ் முடிஞ்சோடனே சிவா குட்டி ஹோம்ஒர்க் பண்ண போயிட்டாரு. நானும் என்னோட ஹோம்ஒர்க் பண்ண வந்துட்டேன். ஏன்னா நைட் சாப்பிட்ணும்ல. நைட்டுக்கு என்ன டின்னர் அப்படின்னா தோசையும் சட்னியும் தான். சாப்பிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசாக இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.